அப்ப இப்படிப்பட்ட தெருக்குத்துமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நல்ல யோக பலனை கொடுக்காது. இது தெருக்குத்து தான் கேட்பாங்க, இது நல்ல தெருக்குத்து தானே, உச்சப்பகுதி தானே தெருக்குத்து, ஏன் எனக்கு கஷ்டம் அப்படின்னா, இப்படி நீங்க அந்த தெரு பார்வை வந்து எந்த திசையிலிருந்து வந்து குத்துனாலுமே அது சிறப்பான பலனை கண்டிப்பா கொடுக்கவே கூடாது. அது நல்லா கொடுக்காது, நீங்க நல்லா தெரிஞ்சு வச்சுக்கலாம். இப்ப இதுவே வந்து பாத்தீங்கன்னா தெற்கு பார்த்த இடம், தெற்கு பார்த்ததுக்கு இந்த அக்னி மூலையோட தெருக்குத்து இப்படி வருது. இந்த தெருக்குத்து வந்து இப்படி குத்துனாலுமே இது உச்சப்பகுதியோட தெருக்குத்து தான். ஆனா அந்த தெருக்குத்து வர்ற நேர இடத்த ஏதாச்சும் செடி வைக்கிறதுக்கு வேற மாதிரி வச்சுட்டு நீங்க வீடு இதுக்குள்ளதான் கட்டிக்கணும். காலியா விட்டுருணும். வீடு இதுக்குள்ள இந்த பக்கம் வந்து டச்சே ஆகக்கூடாது. நீங்க அதுக்குள்ள இடம் 40க்கு 30 தான் இருக்குது, 20க்கு 20 தான் இருக்குது, அதுக்கு நாங்க போனே இல்லை. நீ இடம் பார்த்து நீ தான் வாங்கிக்கணும். ஐயா நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அதாவது வந்து வீட்டை வந்து இதுக்குள்ள கட்டிக்கிட்டு இந்த வீட்டுக்கு இந்த பக்கம் வர்றது வந்து நீங்க ஓப்பனா விட்டுறலாம். இந்த வீட்டோட செவுரு இப்படி போயிடக்கூடாதுன்னு நான் சொல்றேன். நான் வீட்டோடைய மெயின் செவுரு தாய் செவுருமாங்க பாத்தீங்களா, அந்த செவுரு போய் இந்த அதாவது இந்த தெரு போய் அந்த வீட்டை குத்தவே கூடாது. குத்துனாவே அது சிறப்பான பலனை கண்டிப்பா கொடுக்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது.